என்று குறுகிய நேரம் என்பதாலும் ஒரு சில பிரிவுகளை தேர்வு செய்து உங்கள் முன்னால் இந்த மனித உடலை பாதிக்கிற குற்றங்களில் நடத்தலாம் என முடிவு செய்திருக்கிறேன். இதிலும் குறிப்பாக அசட்டுத்தனமான கவனக்குறைவான செயலை குறித்து மனித உடலை பாதிக்கிற குற்றங்களில் 304A, 336, 337, 338 ஆகிய 4 பிரிவுகள் கூறுகின்றன. அவ்வாறு இந்த 4 பிரிவுகள் கூறினாலும் இதனுடைய தொடர்புடைய பிரிவாக இருக்கக்கூடிய ஒருவருடைய அசட்டையான முரட்டுத்தனமான செயலை குறித்து முந்தைய அத்தியாயத்தில் பிரிவு 279 வகை செய்யப்பட்டுள்ளது. ஆக அந்த 279 சேர்த்து 5 பிரிவுகளையும் இன்று நாம் இங்கு விவாதிக்க இருக்கிறோம். நான் ஆரம்பத்திலேயே சொல்லிக் கொள்கிறேன், இது இளம் வழக்கறிஞர்களை வழக்கு நடத்த தயாரிக்க வேண்டும், வழக்கு நடத்த அவர்களை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் எடுக்கப்படுகிற வகுப்பாகும். சமீப காலமாக நீதித்துறை நடுவருக்கான, உரிமையியல் நீதிபதி மற்றும் நீதித்துறை நடுவருக்கான மெயின் எக்ஸாம் வகுப்பு பிரிமினரி தேறியவர்களுக்கு வகுப்புகளுக்கு ரெடி செய்து கொண்டிருப்பார்கள். மாவட்ட அமர்வு நீதிபதி தேர்வுகளுக்கும் முதல்நிலை தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நாம் நடத்துகிற அந்த வகுப்பு அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு வழக்கறிஞர்களுக்கு மட்டும் பயன்படக்கூடிய அளவில் இன்று தினம் நடத்த இருக்கிறோம். இப்ப பிரிவு 279 அத்தியாயம் 14 மக்கள் நல்வாழ்வு மற்றும் பாதுகாப்பு வசதி, பண்பு நலன் மற்றும் ஒடுக்கம் ஆகியவற்றை பாதிக்கிற குற்றங்களில் 279 வைக்கப்பட்டாலும் 304A, 336, 337, 338 தொடர்புடையது என்பதால் நாம் 279 சேர்த்து நடத்த இருக்கிறோம். முதலில் 279 நடத்துவதற்கு முன்னால் இந்திய தண்டனை சட்டத்தில் எங்கேயாவது கவனமின்மைக்கும் அசட்டுத்தனத்துக்கும் டெஃபினேஷன் சொல்லப்பட்டிருக்கிறதா? நாம் இந்திய தண்டனை சட்டத்தில் எந்த இடத்திலும் கவனமின்மைக்கோ அசட்டுத்தனத்துக்கோ விளக்கம் கூறப்படவில்லை. மாறாக கவனமின்மை என்பது பற்றி பார்க்கிற போது ஒரு சில பிரிவுகளை இதோடு தொடர்புபடுத்தி நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த ஒரு சில பிரிவுகள் என்றால் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு 32 சூழ்நிலைகளில் மாறான எண்ணம் தோன்றினால் அன்றி சட்டத்தொகுப்பின் ஒவ்வொரு பகுதியிலும் செய்யப்பட்ட செயல்களை குறிக்கும் சொற்கள் சட்டவிரோத விடுகைகளையும் அடக்கும். அதாவது செயல்கள் என்பது, ஆக்ட் என்பது ஒமிஷனையும் உள்ளடக்கும், விடுகைகளையும் உள்ளடக்கும். இது பிரிவு 32. பிரிவு 33 செயலை பற்றி கூறுகிறது. பிரிவு 33 செயலை பற்றி கூறுகிறது. செயல் என்ற சொல்லானது ஒரு ஒற்றை செயலாக உள்ள தொடர் செயல்களையும், விடுகை என்ற சொல்லானது ஒரு ஒற்றை விடுகையாக உள்ள தொடர் செயல்களையும் குறிக்கும். இப்ப பிரிவு 32 பார்க்கிற போது செயல் என்பது விடுகைகளையும் உள்ளடக்கும். இப்ப நம்ம இந்த லா ஆஃப் லெக்சிகன் வந்து கொண்டிருக்கிற தீர்ப்புகள் இதிலெல்லாம் கவனமின்மைக்கும் அசட்டுத்தனத்துக்கும் டெஃபினேஷன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், செய்ய வேண்டியதை
செய்யாமல் விட்டாலும் கவனக்குறைவுதான். செய்ய வேண்டியதை செய்யக்கூடாததை செய்தாலும் கவனக்குறைவுதான். நெக்லிஜென்ஸுக்கு என்ன டெஃபினேஷன்னா, செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் கவனக்குறைவுதான். அது தட் இஸ் கால்ட் ஒமிஷன். செய்யக்கூடாததை செய்தாலும் கவனமின்மைதான். நான் அதனாலதான் உங்களுக்கு இந்த பெரிய 32 33 ஆரம்பத்திலேயே சொன்னோம். இப்ப அசட்டுத்தனம்னா, அசட்டுத்தனத்துக்கு என்ன டெஃபினேஷன்னா, முன் யோசனை இன்றி, அதாவது வித்தவுட் எனி ப்ரீ பிளான் முரட்டுத்தனமா செய்யறது. அது அசட்டுத்தனமான செயலின் விளைவாக ஏற்படக்கூடிய ஒரு செயல். இப்ப பிரிவு 279 முதல்ல பார்ப்போம். 279 மனித உயிருக்கு இடர் உண்டாக்கும் வகையில், மனித உயிருக்கு இடர் உண்டாக்கும் வகையில் எந்த ஒரு நபருக்காவது காயம் அல்லது தீங்கு ஏற்படுத்தக்கூடியவாறு பொது வழியில் தகாத துணிச்சலுடனும் கவனமற்றும் எந்த ஒரு வண்டியையும் ஓட்டும் அல்லது சவாரி செய்யும் எவர் ஒருவரும் 6 மாதங்கள் வரையிலான கால அளவிற்கு ஏதாவது ஒரு வகை சிறை தண்டனையுடன் அல்லது 1000 ரூபாய் அபராதத்துடன் அல்லது 2 தண்டிக்கப்படல் வேண்டும். மனித உயிருக்கு இடர் உண்டாக்கும் வகையில் எந்த ஒரு நபருக்காவது காயம் அல்லது தீங்கு ஏற்படுத்தக்கூடியவாறு பொது வழியில் தகாத துணிச்சலுடனும் கவனமற்றும் எந்த ஒரு வண்டியை ஓட்டும் அல்லது சவாரி செய்யும் எவர் ஒருவரும் 6 மாதங்கள் வரையிலான கால அளவிற்கு ஏதாவது ஒரு வகை சிறை தண்டனை அல்லது ரூபாய் 1000 வரையிலான அபராதத்துடன் அல்லது 2 தண்டிக்கப்பட வேண்டும். இப்ப நீங்க 279 பார்த்துட்டோம். 279க்கு இன்கிரீடியன்ட் என்னன்னா, ஒரு பொது வழியில வண்டி ஒன்றை ஓட்டுதல் அல்லது சவாரி செய்தல். 2வது என்னன்னா, அவ்வாறு ஓட்டும் போது சவாரி செய்யும் போது மனித உயிருக்கு இடர் உண்டாக்கி, என்டேஞ்சரிங் டு ஹியூமன் லைஃப், மனித உயிருக்கு இடர் உண்டாக்கும் வகையில் அல்லது மற்ற எவருக்காவது காயம் அல்லது தீங்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் தகாத துணிச்சலுடனும் கவனமற்றலும் இருத்தல் வேண்டும். தகாத துணிச்சலுடனும் கவனம் மட்டும் இருத்தல் வேண்டும். ஒரு பப்ளிக் வேல வண்டியை ஓட்டணும். அந்த மாதிரி வண்டியை ஓட்டுறப்ப என்டேஞ்சர் டு ஹியூமன் லைஃப்ல எவருக்கேனும் காயம் அல்லது தீங்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் தகாத துணிச்சலுடன் கவனப்பட்டு இருத்தல் வேண்டும். இது நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ 279. இப்போ அடுத்தது நம்ம 304A, நம்ம 304A பார்க்குறோம். 304A என்ன சொல்லுதுன்னா, whoever causes the death of any person by doing any rash or negligent act not amounting culpable omission shall be punished with imprisonment, either discretion for a term which may extend to 2 years or fine or with fine or with both. இப்ப 304வது ஏ பிரிவு என்ன சொல்லுதுன்னா, குற்றமுறு மனித கொலைக்கு நிகராகாத ஒருவரின் மரணத்தை தகாத துணிச்சல் அல்லது கவனக்குறைவான செயலை செய்வதன் வாயிலாக ஏற்படுத்தும் எவரொருவரும் 2 ஆண்டுகள் கால அளவிற்கு ஏதாவது ஒரு வகை சிறை தண்டனையுடன் அல்லது அபராதத்துடன் தண்டிக்கப்படுதல் வேண்டும். இப்ப 304A என்ன இன்கிரீடியன்ட்னா, எவராவது ஒருவர் கவனக்குறைவான அல்லது தகாத துணிச்சல், அதாவது அசட்டுத்தனமான செயலால் ஒருவருக்கு மரணத்தை, அதாவது மனித கொலைக்கு நிகராகாத மரணத்தை ஏற்படுத்தி இருப்பின் அவர் 2 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையுடன் தண்டிக்கப்படுதல் வேண்டும். இப்ப நான் உங்களுக்கு மனித கொலைக்கு
நிகராகாத மரணம்னா என்ன? வித்தவுட் இன்டென்ஷன், வித்தவுட் நாலேஜ், வித்தவுட் இன்டென்ஷன், வித்தவுட் நாலேஜ், வித்தவுட் லைக்லி டு காஸ் டெத். இதெல்லாம் இல்லாமல், கல்பபுல் ஹோமிசைடு இல்லாமல் ஒரு மரணம் ஏற்படுத்தி ஒருவர் தன்னுடைய கவனமான, தன்னுடைய அசட்டுத்தனமான செயலால் மரணம் ஏற்படுத்தியிருந்தால் 2 ஆண்டு கால அளவுக்கு தண்டனையுடன் அவர் தண்டிக்கப்படுதல் வேண்டும். இப்போ இந்த எந்த இடத்துலையுமே 279 தான் 279 தான் பொதுவான வேலையாக இருக்கணும். பொதுவான வேலை ஒருவர் முரட்டுத்தனமாகவோ அஜாக்கிரதையாகவோ வாகனத்தை செலுத்தியிருக்கணும். அது பிரிவு 279 நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 279. இப்ப 304A பொது வழின்னு சொல்லலை, நல்லா கவனிக்கணும். 304A சட்டத்தை இயற்றியவர்கள் எங்கேயுமே பப்ளிக் வேன்னு இருக்கிறது 279 தான் இருக்கு. பப்ளிக் வேன்னு இருக்கிறது 279 இருக்கு. இப்ப 279 மனித உயிருக்கு இடருண்டாக்கும் வகையில் எந்த ஒரு நபருக்காவது காயம் அல்லது தீங்கு ஏற்படுத்தக்கூடியவாறு பொது வழியில் தகாத துணிச்சலுடனும் கவனமற்றும். இப்ப ஏன் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் நடந்து ஒருவர் இறந்துட்டாங்கன்னா 279 304A சேர்த்து போடுறாங்கன்னா 304A தகாத துணிச்சல் மற்றும் கவனக்குறைவான செயலால் ஒருவருக்கு மரணம் ஏற்படுத்தினால் 2 ஆண்டு காலம் தண்டனை. இப்ப அதே பொதுவான சாலையில விபத்தை ஏற்படுத்தி இருந்தால் 279 பொது வழியில் தகாத துணிச்சலுடனும் கவனமற்றும் எந்த ஒரு வண்டியையும் ஓட்டும் அல்லது சவாரி செய்யும் எவரொருவரும் 6 மாதங்கள் வரையில் ஒரு சிறை தண்டனை. இப்ப 279 ரேஷன் நெக்லிஜென்ட் மேனர்ல வாகனத்தை ஓட்டினாலே போதும், காயம் தேவையில்லை, மரணம் தேவையில்லை. அதாவது கவனமுற்றோ தகாத துணிச்சோ அதாவது அசட்டுத்தனமாகவோ வாகனத்தை ஓட்டினாலே இந்திய தண்டனை சட்டம் 279 படி குற்றம். அந்த மாதிரி வாகனத்தை ஓட்டி ஒருவருக்கு மரணம் ஏற்படுத்தி இருந்தால் 279 மற்றும் 304A பிரிவின் படி குற்றம். இப்ப அப்படியே நம்ம டேர்ன் ஓவர் பண்ணுவோம் பேஜ 336. இப்ப 336 என்ன சொல்லுதுன்னா, உயிருக்கு அல்லது மற்றவர்களின் உடல் பாதுகாப்பிற்கு ஆபத்து விளைவிக்கும் செயல், ஆக்ட் என்டேஞ்சரிங் லைஃப் ஆர் பர்சனல் சேஃப்டி ஆஃப் அதர்ஸ், மனித உயிருக்கு அல்லது மற்றவர்களின் உடல் பாதுகாப்பிற்கு ஆபத்து ஏற்படும்படி தகாத துணிச்சலுடனும் அல்லது கவனக்குறைவாக ஏதாவது ஒரு செயலை செய்யும் எவரொருவரும் 3 மாதங்கள் வரையிலான கால அளவிற்கு ஏதாவது ஒரு வகை சிறை தண்டனையுடன் அல்லது ரூபாய் 250 வரையிலான அபராதத்துடன் தண்டிக்கப்படுதல் வேண்டும். மனித உயிருக்கு அல்லது மற்றவர்களின் உடல் பாதுகாப்பிற்கு ஆபத்து ஏற்படும்படி தகாத துணிச்சலுடன் அல்லது கவனக்குறைவாக ஏதாவது ஒரு செயலை செய்ய எவரொருவரும் 3 மாதங்கள் கால வரையிலான கால அளவிற்கு ஏதாவது ஒரு வகை சிறை தண்டனை தண்டிக்கப்பட வேண்டும். இப்ப 336 ஏதாவது ஒரு செயலை செஞ்சாலே போதும், அது அசட்டுத்தனமான கவனமற்ற செயலால் மனித உடலை பாதிக்காத அதாவது கல்பபுல் ஹோமிசைடு இல்லாம மரணத்தை விளைவித்திருந்தால், அசட்டுத்தனமாகவோ கவனக்குறைவாக மரணத்தை விளைவித்திருந்தால் 2 ஆண்டு கால தண்டனைன்னு சொன்னோம்.
இப்ப 336வது பிரிவுல ஒரு செயலை செய்யும் எவர் ஒரு ஆக்ட பண்ணியிருந்தாலே போதும். அதாவது மனித உயிருக்கு, மற்றவர்களின் உடல் பாதுகாப்பிற்கு ஆபத்து ஏற்படும்படி தகாத துணிச்சலுடன் அல்லது கவனக்குறைவாக பண்ணா போதும். இப்ப இதுக்கு காயமோ கொடுங்காயமோ விளைவிச்சிருந்தா 337 338 ஆடாயும். 337 338 ஆடாயும். இப்ப பாருங்களேன், 337 மனித உயிருக்கு அல்லது மற்றவர்களின் உடல் பாதுகாப்பிற்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் தகாத துணிச்சலான அல்லது கவனக்குறைவிலான செயல் வாயிலாக எவருக்காவது காயம் விளைவிக்கும் எவர் ஒருவரும் இப்ப மனித உயிருக்கு அல்லது மற்றவரின் உடலுக்கு பாதுகாப்பிற்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் தகாத துணிச்சலான அல்லது கவனக்குறைவிலான வாயிலாக எவருக்காவது காயம் விளைவிக்கும் எவர் ஒருவரும் 6 மாதங்கள். இதை அப்படியே பார்த்தோம்னா 338க்கு பார்த்தோம்னா மனித உயிருக்கு அல்லது மற்றவர்களின் உடல் பாதுகாப்பிற்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் தகாத துணிச்சலான அல்லது கவனக்குறைவால் செயல் வாயிலாக எவருக்காவது கொடுங்காயம் விளைவித்தால் 2 ஆண்டுகள் வரையில் ஏதாவது ஒரு தண்டனையுடன் அல்லது ரூபாய் 1000 வரையிலான அபராதத்துடன் 2 தண்டிக்கப்படுதல் வேண்டும். இப்ப பார்த்தோம்னா இப்ப நம்ம பார்த்திருக்கிறது கவனக்குறைவான செயல் 279, 304A, 336, 337, 338. இப்ப இது ஆக்சிடென்ட்டுக்கு மட்டுமா, விபத்து வழக்குகளுக்கு மட்டுமா? நம்ம நல்லா யோசிக்கணும். இது விபத்து வழக்குகளுக்கு மட்டுமா? இப்ப இது விபத்து வழக்குகளுக்கு மட்டும். விபத்து வழக்குன்னா 279 சேர்ந்தா விபத்து வழக்கு. இப்ப 279 304A விபத்து வழக்கு. இப்ப நம்ம நெக்லிஜென்ஸ்ல பார்த்தோம்னா பல நெக்லிஜென்ஸ் இருக்கு. எப்படி நெக்லிஜென்ஸ்ல பல நெக்லிஜென்ஸ் இருக்குன்னா, வெறும் விபத்து மட்டுமே நெக்லிஜென்ஸ் கிடையாது, மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் இருக்கு. இப்போ மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்னா என்ன? வாட் அமௌண்ட் டு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்? ஒரு மருத்துவர் தன்னுடைய சேவையை செய்யும் போது அவருடைய சேவை குறைபாட்டினால், அவருடைய கவனக்குறைவாகவோ அல்லது முரட்டுத்தனமான செயலாலோ, செய்யக்கூடியதை செய்யாமல் விட்டாலோ, செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலோ, செய்யக்கூடாத செய்தாலோ இட் வில் அமௌண்ட் டு நெக்லிஜென்ஸ். நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இப்ப ஒரு ஆபரேஷன் நடக்குது, ஒரு டாக்டர் ஊசியை உள்ள வச்சு தச்சிடுறார், ஊசியை உள்ள வச்சு தச்சிடுறார். தட் வில் கால்டு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ். தட் வில் கால்டு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ். இப்ப ஒரு டாக்டர் உள்ள ஆபரேட் பண்றாரு. ஆபரேட் பண்ற அந்த உள்ளுறுப்புகளுக்கு தையல் போடணும். தையல் போட மறந்துடுறாரு. இது செய்ய வேண்டியதை செய்யாம விட்டுறாரு, செய்ய வேண்டியதை செய்யாம விட்டுறாரு. தட் வில் கால் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ். இப்ப நம்ம இப்படியே பார்த்துட்டு போனோம்னா நெக்லிஜென்ஸ்ல பல நெக்லிஜென்ஸ் இருக்கு. என்னென்ன நெக்லிஜென்ஸ் இருக்குன்னா, ஆக்டிவ் நெக்லிஜென்ஸ், கொலாட்ரல் நெக்லிஜென்ஸ், கம்பேரிட்டிவ் நெக்லிஜென்ஸ், கன்கரண்ட் நெக்லிஜென்ஸ், கண்டினியூட் நெக்லிஜென்ஸ், கிரிமினல் நெக்லிஜென்ஸ், கிராஸ் நெக்லிஜென்ஸ், ஹசார்டஸ் நெக்லிஜென்ஸ், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் நெக்லிஜென்ஸ், வில்ஃபுல் ஆர் ரெக்லெஸ்னஸ் நெக்லிஜென்ஸ் அப்படின்னு அப்படியே இப்போ இது எடுக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகிடும். நம்ம நெக்லிஜென்ஸ் உள்ள போனோம்னா அது ஒரு அற்புதமான டாபிக். இப்போ நான் இதை எதுக்கான மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் சொல்றேன்னா, 304A மருத்துவர்கள் கவனக்குறைவாக செயல்பட்டு அந்த கவனக்குறைவின் வகைகளாக வழக்குகள் எழுந்தால் அது 304A பிரிவில் வரும். ஒரு மரணம் சம்பவிக்க நேர்ந்திருந்தால், மருத்துவர்களுடைய கவனக்குறைவினால ஒரு மரணம் சம்பவிக்க நேர்ந்திருந்தால் 304A பிரிவு அட்ராக்ட் ஆகும். இப்ப இந்த 304A பிரிவு அட்ராக்ட் ஆகும்போது மருத்துவர்கள் வழக்கை எப்படி டீல் பண்றது? நான் ஆரம்பத்திலேயே நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். ஜெனரல் எக்ஸெப்ஷன் நடத்துறப்ப பொது விதிவிலக்கல் நடத்துறப்ப உங்களுக்கு நான் நினைவுபடுத்தியிருப்பேன். அதான் பொது விதிவிலக்கல் நடத்துறப்ப எதெல்லாம் விதிவிலக்கில் வரும்னு சொல்லி, ஜெனரல் எக்ஸெப்ஷன்ல வரும்னு சொல்றப்ப, ஆக்ட் டன் பை எ பர்சன் இன் எ குட் ஃபெய்த் அப்படின்னு சொல்லும் போது
விதிவிலக்குல வர்றதுல நான் சில வழக்குகளை எல்லாம் சுட்டிக்காட்டி நடத்தியிருப்பேன். இப்ப நான் மீண்டும் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன், ஒரு மருத்துவர் கவனக்குறைவா செயல்பட்டால் அவர் மீது நாம் உடனே 304A வழக்கிடலாமான்னா, பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடலாமா, உடனே அவர் மேல நம்ம போலீஸ்ல நெக்லிஜென்ட் ஆக்ட் தொடர முடியுமான்னா, தற்போது உள்ள உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புகளின்படி உடனே நம்ம அவர் மேல வழக்கு தொடர இயலாது. எப்படி வழக்கு தொடர இயலாதுன்னா, ஒரு டாக்டர் தவறு செய்துவிட்டால் அதை எப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு இந்திய உச்சநீதிமன்றம் 304A வழக்கில் எப்படி கையாளணும்னு சொல்லி 2005 SCC கிரிமினல் பக்கம் 1369 பக்கம் 1369 ஜேக்கப் மாத்யூ வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா, ஜேக்கப் மாத்யூ வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், ஜேக்கப் மாத்யூ வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இந்த வழக்கில் இந்திய உச்சநீதிமன்றம் 304A மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்ல ஒரு டாக்டருங்க மேல கேஸ் போடும்போது எப்படி அதை கையாளணும் ப்ராசிக்யூஷன் ஏஜென்சின்னு சில கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, அதை அப்படியே நான் படிக்கிறேன் பாருங்க. இந்த தீர்ப்புல பாரா 50, இந்த தீர்ப்புல பாரா 50, we have noticed herein above that the cases of doctors, surgeons and physicians being subjected to criminal prosecution are on an increase. Sometimes such prosecutions are filed by the private complainants and sometimes by the police on the FIR larger and cognizance taken. The investigation officer and the private complainant cannot always be supposed to have knowledge of the medical science so as to determine whether the act of the accused medical professional amounts to rash or negligent act within the dominion of criminal law under section 304A IPC. The criminal process once initiated subjects the medical professional to serious embarrassment and sometimes harassment. He has to seek bail to escape arrest, which may or may not be granted to him, which may or may not to be granted to him. At the end, he may be exonerated by acquittal or discharge, but the loss which he has suffered to his reputation cannot be compensated by any standards. We may not be understood as holding the doctors can never be prosecuted for an offense which is rash or negligence is essential ingredient. All that we are doing in emphasize the need for care and caution in the interest of society for the service which the medical profession renders to human beings is so probably the noblest of all, and hence there is a need for protecting doctors from frivolous or unjust prosecutions. Many a complaint prefer recourse to criminal process as a tool for pressurizing the medical professional for exacting uncalled for or unjust compensation. Such malicious proceedings have to be guarded against statutory rules or executive instruction incorporating certain guidelines needed to be framed and issued by the Government of India or the state governments in consultation with the Medical Council of India. So long as it is not done, we propose to lay down certain guidelines for the future which should govern the prosecution of doctors for offense of which criminal rashness or negligence is an ingredient. A private complaint, நல்லா வார்த்தையை கவனிக்கணும், a private complaint may not be entertained unless the complaint has produced prima facie evidence before the court in the form of a credible opinion given by another competent doctor to support the charge of rash and negligence on the part of the accused doctor. நாம ஒரு டாக்டர் மேல 304A ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் அவர் கவனமின்மையாகவோ அவர் முரட்டுத்தனமாகவோ ஒரு செயலை செய்ததன் விளைவாக ஒரு மரணம் சம்பவித்து விட்டது அப்படின்னு நம்ம அவர் மேல 304A வழக்கு போடணும்னா, அவர் எந்த துறையில் இருக்கிறாரோ அதே துறையை சேர்ந்த டாக்டர் இந்த டாக்டர் செய்த கவனமில்லாத செயலால் தான் இந்த இறப்பு நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு கான்ட்ரக்ட் டாக்டர் சர்டிபிகேட் கொடுக்கணும். அது இருந்தால்தான்
நம்ம அந்த கேஸையே கோர்ட்டில் கொண்டு போய் ஃபைல் பண்ண முடியும். பிரைவேட் கம்ப்ளைண்டா, நல்லா கவனிக்கணும், பிரைவேட் கம்ப்ளைண்டா ஃபைல் பண்ண முடியும். த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் should before proceeding against the doctor accused of rash or negligent act or omission obtain independent. அதாவது இப்ப முதல்ல சொன்னது பிரைவேட் கம்ப்ளைண்ட்டுக்கு, இப்ப நான் அடுத்து சொல்றது போலீஸ் ஆபீசருக்கு. த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் should before proceeding against the doctor accused of rash or negligent act or omission obtain an independent and competent medical opinion preferably from a doctor in government service. நல்லா கவனிக்கணும். The investigation officer should before proceeding against the doctor accused of rash or negligent act or omission obtain an independent and competent medical opinion preferably from a doctor in government service qualified in the branch of medical practice who can normally be expected to give an impartial and unbiased opinion applying the பாலம். பாலம்ங்கிறது ஒரு தீர்ப்பு. பாலம் அப்படிங்கிறது பாலம் வெர்சஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு 1957 கோர்ட்டில் நடந்த தீர்ப்பில் கொடுத்த டெஸ்ட் டு தி ஃபேக்ட்ஸ் கலெக்டட் இன் தி இன்வெஸ்டிகேஷன். A doctor accused of rash and negligence may not be arrested in a routine manner. நல்லா கவனிக்கணும். A doctor accused of rash or negligence may not be arrested in a routine manner. இப்ப 41A சிஆர்பிசில அரண்யேஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் கேஸ்ல நோட்டீஸ் போட்டு தான் அரெஸ்ட் பண்ணணும். ஏற்கனவே சிஆர்பிசில அமெண்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு தனி மனிதனுடைய உரிமையை பாதிக்கக்கூடாது, 41A பண்ணணும்னு இப்போ வந்திருக்கு. அதற்கு முன்னாடியே நிறைய தீர்ப்புகள் டவுரி வழக்கில் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபாதர் அண்ட் மதரை பிடிச்சி வைக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் கொடுத்த ஜஸ்டிஸ் ரகுபதி ராமையா வெர்சஸ் ஸ்டேட்டுங்கிற கேஸில் 1 மாசத்துக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும், பேரண்ட் லாவன் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சில கைட்லைன்ஸ்லாம் கொடுத்தாங்க. இப்ப டாக்டர்ஸ்களுக்கு 2005 இந்திய உச்ச நீதிமன்றம் டாக்டர்கள் இந்த மாதிரி பொய் வழக்கில் போட்டு உள்ள போடக்கூடாது, அவங்க பாதிக்கப்படுவாங்கிறதுக்கான சேஃப்கார்ட் பண்ணதான் இந்த தீர்ப்பு. இதுல பாருங்க, a doctor accused of rash or negligence may not be arrested in a routine manner unless his arrest is necessary for furthering the investigation or for collecting evidence, or unless the investigation officer feels satisfied that the doctor proceeded against would not make himself available to face the prosecution unless arrested, the arrest may be withheld. இப்படி ஒரு டைரக்ஷனை கொடுத்தாங்க. இப்ப மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்ல கேஸ் போடுறதா இருந்தா நான் இளவழக்கறிஞர்களுக்கு சொல்லிக் கொள்வேன், அதே துறையில் இருக்கக்கூடிய ஒரு தகுதியான டாக்டர் இந்த பேஷண்ட் இன்ன காரணத்தினாலதான் அந்த டாக்டர் செஞ்ச கவனக்குறைவான அசட்டையான செயலில் இறந்து போனார்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது உங்களுடைய முயற்சியை பொறுத்தது. கிடைக்குமா, மற்றொரு டாக்டர் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களாங்கிறது உங்களுடைய முயற்சியை பொறுத்தது. இப்ப டாக்டர்ஸுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய இதை நான் சொன்னேன். இப்ப நம்ம பார்க்கிறோம், இப்ப நம்ம கவனக்குறைவு அப்படிங்கிற நம்ம இதை பார்க்கிறோம். இப்ப கவனக்குறைவுன்னு சொன்னோன்னே 1998 சிசி கிரிமினல் பேஜ் 1508 பேஜ் 1508. இப்ப நான் அதெல்லாம் எதுக்கான்னு சொல்றேன்னா, இப்ப நீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த 1 மணி நேரத்தில் சொல்லித்தர முடியாது, இருந்தாலும் ஆக்சிடென்ட் கேஸை மட்டும் முடிச்சலாம்னு நினைக்கிறேன். இப்ப 304A கேஸ் வரும்போது 304A ரிலேட்டடா சிஆர்பிசியில் ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. என்ன ப்ரொவிஷன் அப்படின்னா, சிஆர்பிசியில் 294 அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. சிஆர்பிசியில் 294 அப்படிங்கிற ப்ரொவிஷனை வாசிக்கிறேன், நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வாசிக்கிறேன். ஏன்னா ட்ரையல்ல நீங்க எப்படிலாம் நம்ம தயாராகணுங்கிறதுக்காக வாசிக்கிறேன். 294 என்னன்னா, இப்ப சப்போஸ் நீங்க ஒரு 304A கேஸ்ல அப்பியர் ஆகி கேஸ் எடுத்துறீங்க, சாட்சி ஆஸ்திரேலா போயிடறான், புடல் நாட் சப்போர்ட்டிங் தி ப்ராசிக்யூஷன் கேஸ். எந்த சாட்சியுமே சொன்ன ஒருத்தனும் ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ஆக்டுக்கு எதுவுமே எவிடன்ஸ் சொல்லலை. நீங்க கேஸை சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்க பார்ட்டி சொல்றாங்க கேஸ் சீக்கிரம் முடிச்சு விடுங்க, இட்ஸ் ஏ நான் கம்பட்டபிள் எவிடன்ஸ், இருந்தாலும் எல்லா சாட்சியும் விசாரிச்சு தான் சில நீதிபதிகள் முடிப்பாங்க. அப்ப யூ மே ரெப்ரசன்ட் பிஃபோர் தி கோர்ட். என்ன ரெப்ரசன்ட் பிஃபோர் தி கோர்ட்னா 294 சிஆர்பிசின்னு சிஆர்பிசியில் ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. 294 சிஆர்பிசி என்ன சொல்லுதுன்னா, வாசிக்கிறேன் கேளுங்க. நோ ஃபார்மல் ப்ரூஃப் ஆஃப்
no formal proof of certain documents. Where any document is filed before any court by the prosecution or the accused, the particulars of every such document shall be included in a list, and the prosecution or the accused, as the case may be, or the pleader of the prosecution or the accused, if any, shall be called upon to admit or deny the genuineness of each document. அடுத்தது இப்போ என்ன, ஃபர்ஸ்ட் பாருங்க 294 என்ன சொல்லுதுன்னா, who where any document is filed before any court by the prosecution or the accused, the particulars of every such document shall be included in a list, and the prosecution or the accused, as the case may be, or the pleader for the prosecution or the accused, if any, shall be called upon to admit or deny the genuineness of each such document. இப்ப அரசு வழக்கறிஞரோ எதிர்தரப்போ உங்க டாக்குமெண்டா இருந்தா, நீங்க ப்ராசிக்யூஷன்ல இருக்கிற போஸ்ட்மார்டம் சர்டிபிகேட், ப்ராசிக்யூஷன்ல இருக்கிற எம்இ ரிப்போர்ட், இதெல்லாம் நீங்க விசாரிக்கணும்னா ப்ராசிக்யூஷன்ல என்ன பண்ணிருப்பாங்க, ஆஸ்பத்திரியில் சேர்த்தவரை ஒரு விசாரிச்ச போலீஸை ஒரு சாட்சியா போட்டிருப்பாங்க, பிரேதத்தை வாங்கினவரை ஒரு சாட்சியா போட்டிருப்பாங்க, இன்கொஸ்ட் கொண்டு போய் அதாவது சடலத்தை டாக்டர்கிட்ட ஒப்படைச்சவரை ஒருத்தர் சாட்சியா போட்டிருப்பாங்க, ஏஆர் காப்பி என்ட்ரியை போட்டவர் ஒரு சாட்சியா போட்டிருப்பாங்க, பிரேதத்தை சடலக்கூராய்வு செஞ்சவர் ஒரு சாட்சியா போட்டிருப்பாங்க. இப்ப சடலக்கூராய்வு செய்த போஸ்ட்மார்டம் பண்ற டாக்டரை கோர்ட்ல விசாரிப்பதன் நோக்கம் காஸ் ஆஃப் டெத்தை அறுதிட்டுக்கிறதுக்காண்டு, காஸ் ஆஃப் டெத்தை அறுதிட்டுக்கிறதுக்காண்டு. ஏன்னா 304A விபத்து நடக்கிறவனுடைய செயலுக்கும் இறப்புக்கும் தொடர்பு இருக்கணும். இந்த விபத்து நடந்ததுனாலதான் அவன் செத்துப்பிட்டான், காயம்பட்டவர் செத்துப்பிட்டார், அந்த அடிபட்டவர் செத்துப்பிட்டாருன்னு நெக்ஸஸ் காமிக்கணும். இதுக்காண்டுதான் டாக்டரை விசாரிக்கிறது. இப்ப டாக்டர் ஆஸ்திரேலியான கேஸ்ல விசாரிக்கணும்னா, போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டரு தஞ்சாவூர்ல வேலை பார்த்தவர் இப்ப கன்னியாகுமரியில இருப்பார். இப்ப இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா 1973 கோடுல 294 சிஆர்பிசின்னு ஒரு ப்ரொவிஷனை வச்சாங்க. இந்த 294 சிஆர்பிசில என்ன சொல்றாங்கன்னா, அரசு தரப்போ அல்லது எதிர் தரப்போ அவங்க டாக்குமெண்டா இருந்தா அதை யார் அந்த டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அவங்கள இல்லாமல, அவங்களோட கையெழுத்து இல்லாமலையோ நிரூபிக்கணும்னா அந்த கண்டென்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்டை சொல்லிட்டு, நீங்க எதிர்தரப்பா இருந்தா உங்க டாக்குமெண்டா இருந்தா, நீங்க ஆக்சிடென்ட் கேஸ்ல உங்க டாக்குமெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ப்ராசிக்யூஷன் டாக்குமெண்டா தான் இருக்கணும். நீங்க இப்ப கோர்ட்ல என்ன சொல்லணும், ப்ராசிக்யூட்டரை 294 மனு போட சொல்லுங்க, நான் நோ அப்ஜெக்ஷன் சொல்லிக்கிறேன். ப்ராசிக்யூட்டரை 294 மனு போட சொல்லுங்க, நான் நோ அப்ஜெக்ஷன் சொல்லிக்கிறேன். ஐஓ மூலியமா இது ஹாஸ்டைல் கேஸ், எம்இ ரிப்போர்ட்டை மார்க் பண்ணிக்கலாம், போஸ்ட்மார்டம் சர்டிபிகேட்டை மார்க் பண்ணிக்கலாம், ஈஸியா கேஸை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். இது 294 கொண்டு வந்தது. இப்ப 294(2) படிக்கிற பாருங்க. The list of documents shall be in such form may be prescribed by the state government. இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் பிரெஸ்கிரைப்ட், அவங்க ஒரு பிரெஸ்கிரைப்ட் ஃபார்ம் போடணும். இப்ப அடுத்தது, where the genuineness of any document is not disputed, such document may be read in evidence. இப்ப நீங்க கொடுக்குற டாக்குமெண்ட்டை, ப்ராசிக்யூஷன்ல நம்ம போடுற டாக்குமெண்ட்டை நம்ம டிஸ்பியூட் பண்ணலன்னா, such document may be read in evidence in any inquiry, trial or other proceedings under this code without proof of the signature of the person to whom it purports be signed. Without proof of the signature of the person whom it purports be signed. யார் அந்த டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்றாங்களோ, கையெழுத்து போட்டிருக்காங்களோ அவங்கள இல்லாமலேயே யாரை விட்டு நம்ம ஐஓ விட்டு மார்க் பண்ணிக்கணும்னா அவரை விட்டு மேபி ரீட் இன் எவிடன்ஸ். இந்த இடத்துல நிறைய பேர் கோர்ட்ல தப்பு பண்ணிடுறாங்க. என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னா, நான் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கான்னு சொல்றேன். அரசாங்க வக்கீல் மனு போடுவாங்க, மனு போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஐஓ மூலியமா மார்க் பண்ணுவாங்க. ஐஓ மூலியமா மார்க் பண்றப்ப எப்படி மார்க் பண்ணுவாங்கன்னா, இத்தனாம் தேதி அவர் சடலக்கூராய்வு செய்திருக்கிறார், சடலக்கூராய்வு அறிக்கை மருத்துவர் கொடுத்தார், அந்த சடலக்கூராய்வு அறிக்கை இதுதான் சொல்லி மார்க் பண்ணிடுவாங்க. இப்ப இது தட் இஸ் கால்டு எவிடன்ஸ், தட் இஸ் கால்டு மார்க்கிங் ஆஃப் டாக்குமெண்ட். இப்ப எவிடன்ஸா வரணும்னா என்ன பண்ணணும், ஐஓட்ட ப்ராசிக்யூட்டர் எப்படி வாங்கணும்னா, இந்த மாதிரி இத்தனாம் தேதி நான் சடலக்கூராய்வுக்கு அனுப்பிச்ச சடலக்கூராய்வை இன்னும் மருத்துவர் பார்த்தார், இத்தனாம் தேதி அவர் சடலக்கூராய்வை துவங்கி இருக்கிறார், துவங்கி இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல உள்ள இந்த சடலக்கூராய்வை இத்தனை மணிக்கு தொடங்கி இருக்கிறார், அவர் உள்ளுறுப்புகளையும்
காயங்களையும் உள்ளுறுப்புகளில் இருந்த காயங்களையும் எடுத்து பரிசோதித்திருக்கிறார். அவர் கொடுத்த அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையின்படி மரணம் இன்ன காயத்தினால் ஏற்பட்டது என கருத்து தெரிவித்திருக்கிறார். எவிடன்ஸ்ல வாங்கணும். அந்த மாதிரி எவிடன்ஸ்ல வாங்கிட்டு எம்மி ரிப்போர்ட்டா இருந்தாலும் அது மாதிரி வரணும். இத்தனாம் தேதி ஒரு வாகன சோதனை பண்ணியிருக்கிறார், சாதனையில் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி வரணும். அடுத்தது பாருங்க, provided that the court may in discretion require such signature to be proved. கோர்ட் நினைச்சா அதோட உள தேர்வு கையெழுத்தை ப்ரூவ் பண்ணா சம்பந்தப்பட்ட ஆபீசரை விசாரிக்கலாம். இப்போ இதுக்கு ரீசெண்டா கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. இதை புதுசா இதுக்கு ஒரு ப்ரொவிஷன் வச்சுட்டாங்க. குறிச்சிங்க, ரீசெண்டா 2019 கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல ஒரு ப்ரொவிஷனை இதுக்கு வச்சுட்டாங்க. 293 கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல ரூல் 293 ரூல் 293ல கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் என்ன சொல்லுதுன்னு சொல்றேன். இது நியூ கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் ஃபார் 2019. இது எஃபெக்ட் என்னைக்குன்னா 1/1/2020 இருந்து எஃபெக்ட் வந்தது. வேர் எனி டாக்குமெண்ட் இஸ் ஃபைல்டு பிஃபோர் எனி கோர்ட், வேர் எனி டாக்குமெண்ட் இஸ் ஃபைல்டு பிஃபோர் எனி கோர்ட் by the prosecution or defense, the particulars of every such document shall be listed as per section 2 of section 294 of the Code of Judicial form number 78. இப்போ இதுக்கு ஒரு ஜுடிஷியல் ஃபார்ம் நம்பர் 78 நம்ம கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல கொடுத்துட்டாங்க. as prescribed by the state government, this shall apply to the courts in the union territory of Puducherry also. இப்ப புதுச்சேரி ஆல்சோ 294ல சொன்ன ரெண்டாவது இதுல சொன்ன அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு படிவம் 78ன்னு சொல்லி கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல படிவம் ஜுடிஷியல் ஃபார்ம் நம்பர் 78ன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. இதை மீறி யார் போட்டாலும், சப்போஸ் நீங்க இப்போ ஒரு டிஃபென்ஸ்ல அப்பியர் ஆகுறீங்க, ஒரு செக் கேஸ் நடத்துறீங்க, கம்ப்ளைண்ட்டுக்கு அப்பியர் ஆகுறீங்க, ஒரு டாக்குமெண்ட்டை அன்டிஸ்பியூட்டடா மார்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எதிர்த்தரப்போ அந்த டாக்குமெண்ட்டை ஒத்துக்குது. இப்போ அந்த டாக்குமெண்ட்டை நீங்க மார்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் இல்லாமலே இப்போ சப்போஸ் உங்க வாதி மூலியமாவே மார்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜுடிஷியல் ஃபார்ம் நம்பர் 78ல ஒரு பெட்டிஷன் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுல என்னென்ன காலம் இருக்கு பாருங்க. காலண்டர் கேஸ் நம்பர் 1, 2 நேம் ஆஃப் தி கோர்ட், 3 நேம் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன், 4 கிரை நம்பர், 5 ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், 6 நேம் ஆஃப் தி அக்யூஸ், 7 தி ப்ராசிக்யூஷன் ஆர் தி அக்யூஸ் இன் தி அபோவ் கேஸ், ப்ரொபோசல்ஸ் டு அட்யூஸ் இன் எவிடன்ஸ், செவரல் டாக்குமெண்ட்ஸ் ஸ்பெசிஃபைட் இன் தி டேபிள் ஃபிலோன்னு போட்டு 5 டேபிள் போட்டிருக்காங்க. தயவு செய்து இளம் வழக்கறிஞர்கள் அத்தனை பேருமே இந்த ஜுடிஷியல் ஃபார்ம் 78 அவசியம் ஃபாலோ பண்ணணும். ஏன் அவசியம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா, இந்த ஃபார்மை தவிர, இந்த ஜுடிஷியல் ஃபார்ம் 78 தவிர வேற ஏதாவது நீங்க இஷ்டத்துக்கு பேப்பர்ல எழுதி போடுறதோ, நீங்களே கம்ப்யூட்டர்ல அடிச்சு ஓன் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றதோ சட்டப்படி தவறுன்னு நிறைய தீர்ப்பு வந்துருச்சு. அதனாலதான் 2019ல இந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ திருத்தம் பண்ணப்ப இந்த 293 குற்றவியல் நடைமுறை விதியை ஒன்று இன்சர்ட் பண்ணி ஃபார்ம் 78ன்னு சொல்லி ஒரு படிவத்தை போட்டாங்க. இதை எதுக்காக போட்டாங்கன்னா, ஏற்கனவே நான் படித்து காமிச்சிருக்கேன் உங்கள்கிட்ட 294ல the list of section 2 என்ன சொல்லுதுன்னா, the list of documents mandatory provision shall be in such form as may be prescribed by the state government of Tamil Nadu இருந்துச்சு. இது ரொம்ப பேருக்கு தெரியாம என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இஷ்டத்துக்கு போட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு பாருங்க, இதுக்கு ஒரு ஜியோ இருந்துச்சு. இந்த ஜியோ குறிச்சிங்க. இந்த ஜியோ நம்பர் 258 ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இப்போ 294(2)ல சொன்ன அந்த கண்டென்ட்டுக்கு 1973ல போட்ட கோடுக்கு 9 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் 25/3/82ல ஒரு ஜியோ போட்டாங்க. அந்த ஜியோ படிதான் இந்த ஃபார்ம் இருக்கணும், தெரியுங்களா? அந்த ஜியோல சொன்னபடிதான் அந்த ஜியோவை தான் எடுத்து இப்ப ஜுடிஷியல் ஃபார்ம் நம்பர் 76 அப்படின்னு இங்க உள்ள விட்டுருக்காங்க. ஜுடிஷியல் ஃபார்ம் நம்பர் 76ன்னு ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல விட்டுருக்காங்க. இதை எதுக்காக விட்டாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த ஜுடிஷியல் ஃபார்ம் நம்பரை எதுக்காக விட்டாங்கன்னு சொல்லணும்னா, நிறைய தீர்ப்புகள் வந்துச்சு. என்ன தீர்ப்புகள் வந்துச்சுன்னா, தீர்ப்பை குறிச்சிங்க.
2009 3 மெட்ராஸ் லா ஜேர்னல் கிரிமினல், 2009 3 மெட்ராஸ் லா ஜேர்னல் கிரிமினல், பக்கம் 700 கே மணி வர்சஸ் ஸ்டேட் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், தலைவாசல் போலீஸ் ஸ்டேஷன், நீதியரசர் மரியாதைக்குரிய ஜி ராஜசூரியா ஐயா. அவர் என்ன சொன்னார்னா, ரொம்ப ஒரு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்தார். என்ன கருத்துனா, இந்த மாதிரி நீங்க எல்லா கேஸ்லயுமே சொன்ன கேஸ் இல்லாம சொல்லாத கேஸ்ல, சொல்லாத கேஸ் இல்லாம சொன்ன கேஸ்லயும் நீங்க இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரை விசாரிக்காமலே 294ல டாக்குமெண்ட்டை மார்க் பண்றது தவறான பிராக்டிஸ் அப்படின்னு சொன்னார். தவறான பிராக்டிஸ் சொன்னார். அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத அப்படியே உங்களுக்கு நான் வாட்சி காமிக்கிறேன். இந்த ஈவெண்ட் இதர பார்ட்டி டு தி கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ். நான் சொன்ன தீர்ப்பு 2009 3 மெட்ராஸ் லா ஜேர்னல் கிரிமினல், பக்கம் 700. இந்த ஈவெண்ட் எய்தர் ஆஃப் தி பார்ட்டி டு தி கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் காலிங் அப்பான் தி அதர் பார்ட்டி டு அட்மிட் ஆர் டினை தி ஜெனுயினஸ் ஆஃப் தி டாக்குமெண்ட் அண்ட் தி ஈவெண்ட் ஆஃப் தி அப்போசிட் பார்ட்டி அட்மிட் தி ஜெனுயினஸ் ஆஃப் தி டாக்குமெண்ட், இட் குட் பி டேக்கன் as substantive evidence without any further proof. But when there is no such express consent obtained from the accused, it is not permissible to hold that mere marking of document without any objection from the accused side would tantamount to admitting the genuineness of the document within the meaning of 294. இந்த என்ன சொல்றாரு பாருங்க, எதிர் தரப்புல அவனோட சம்மதத்தை தெரிவிக்காம அவன் மார்க் பண்ணும்போது ஆட்சேபனை தெரிவிக்கல அப்படிங்கிறதுக்கான அந்த டாக்குமெண்ட்டை அவர் அட்மிட் பண்ணினதா ஒத்துக்கூடாது, அட்மிட் பண்ணதா ஒத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்புல பல இடங்களில் இந்த மாதிரி சொல்லுவார். இந்த பிராக்டிஸை நீங்க குறைச்சிங்கன்னு சொல்லி டைரக்ட் பண்ணுவார். இது ராஜசூரியாவோட தீர்ப்பு 2009ல. அடுத்தது பாருங்க, இந்த 294B 2001 2 லாவிக்கலி கிரிமினல், பக்கம் 615ல ஜஸ்டிஸ் என் தினகர் ஐயா ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, அந்த கேஸ்ல பேரு ஜெரால்டு பெட்டிஷனர், ஜெரால்டு வர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் காஞ்சிபுரம், ஜெரால்டு வர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் காஞ்சிபுரம். The learned counsel appearing for the petitioner submits that the petitioner is entitled for acquittal since the prosecution has miserably failed to prove the cause of death. Exhibit P6, the postmortem certificate, was produced before the court by the investigation officer, and the doctor who conducted autopsy had not been examined, and the prosecutor has not given any reason for non-examining the doctor. According to him, the non-examination of the doctor is fatal for the prosecution, and the content of the documents are inadmissible. They were not spoken by the person who prepared it. You'd see every force in the contents of the learned counsel. The doctor who issued the certificate, though according to the prosecution conducted autopsy, was not examined, and no explanation is offered by the prosecution before the court why he was not examined. This court cannot presume the cause of death and cannot rely upon the exhibit P6 as the document was not proved in terms of the provisions of Evidence Act. As the cause of death is not proved in my view, the petitioner is entitled for acquittal and he is accordingly acquitted. The revision is allowed. இப்படியே நம்ம சொல்லிட்டு போலாம். 1995 2 லாவிக்கலி கிரிமினல் ஜஸ்டிஸ் ரங்கசாமி ஐயா என்ன சொன்னார்னா, இந்த மாதிரியான when such proof of finding in this case, even though PW is accepted, the accused cannot be found guilty ன்னு சொல்லி 294ல மார்க் பண்ணதே தப்புன்னு சொல்லி இட்ஸ் கான்ட்ரரி டு தி ப்ரொசீஜர்னு சொல்லி கொடுத்துருவார். இப்போ இதையெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தான் 2020-19 கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல 293ன்னு ஒரு அடிஷனல் ப்ரொவிஷனை சிஆர்பிசிக்கு சப்போர்ட்டா ஒரு 293ன்னு ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வந்து ஜுடிஷியல் நம்பர் ஃபார்ம் நம்பர் 72 இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கிரிமினல் வெறும் ஸ்பீடா மட்டும் போனா ஆக்சிடென்ட் கேஸ்ல போதுமா? சட்டம் நம்ம படிச்சது என்ன சொல்லுது? ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்ட் வேணும். 2000 கிரிமினல் லா ஜேர்னல், 2000 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் 3501, பேஜ் 3501. அதுக்கு முன்னாடி 1998 எஸ்சிசி கிரிமினல், 1998 எஸ்சிசி கிரிமினல் பக்கம் 1508, பக்கம் 1508 கேஸ்லா பேரு ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் சதீஷ், ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் சதீஷ். கேஸ்லால என்ன சொல்றாங்கிறத படிச்சு காமிக்கிறேன். இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் டிவிஷன் பெஞ்ச், நெக்லிஜென்ட் ஆர் ரேஷ் டிரைவ். இது இப்போ எல்லா ஜட்ஜ்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆக்சிடென்ட் கேஸ்ல இப்போ வந்திருக்க ஜட்ஜ்மெண்ட் எடுத்து பார்த்தா கூட இந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து கையாளுவாங்க. எதுக்குன்னா ஸ்பீடுக்கு கையாளுவாங்க. ஸ்பீடுன்னு வந்தா மட்டும் போதுமா? வண்டி ஸ்பீடா போனுச்சுன்னு சாய்ச்சி சொன்னா மட்டும் போதுமா? ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்ட் இல்லைன்னா விடுதலை பண்ணணும்னு சொல்ற தீர்ப்பு இந்த தீர்ப்பு.
negligent or rash driving, onus of proof. Negligent or rash driving of truck has to be established by the prosecution and cannot be automatically proceeded on the basis of res ipsa liquator. அதாவது சம்பவமே சான்று பகரும், செயலே செப்பும். ரெப்ஸ் லிப்ஸ் லெக்யூட்டார்னா சம்பவமே சான்று பகரும், செயலே செப்பும் என்கிற அந்த இதெல்லாம் ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்டுக்கு எவிடன்ஸ் இருந்தாதான், இல்லாட்டி கிடையாதுன்னு சொல்ற தீர்ப்பு. மியர் டிரைவிங் ஆஃப் தி ட்ரக் அட் ஹை ஸ்பீட் டிட் நாட் லீட் டு தி இன்ஃபரன்ஸ். நல்லா வார்த்தையை கவனிக்கணும். மியர் டிரைவிங் ஆஃப் தி ட்ரக் அட் ஹை ஸ்பீட் held did not lead to the inference that negligent or rash driving had caused the accident resulting in the death of and the injuries as a number of persons. Hence, in the absence of evidence to establish negligence or rashness or in driving, order of acquittal passed by the High Court held called for no interference. Doctrine of res ipsa liquator taught negligent inference of onus ever on prosecution. onus ever on prosecution. இப்ப மியர் ஸ்பீடு மட்டும் போதுமானா, மியர் ஸ்பீடை மட்டும் வச்சு ஆக்சிடென்ட் கேஸ்ல கன்விக்ஷன் கொடுக்க முடியாது. ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்ட் வேணும். இப்ப நான் ஒரு கேஸ் சொல்றேன் பாருங்க. ஒருத்தர் பஸ்ல போயிட்டே இருக்கிறார். பஸ்ல போயிட்டே இருக்கிறவரு படி ஏறும் போது நைட்டு நேரத்துல படியிலேருந்து தவறி விழுந்துறார். பஸ் எடுத்துறாங்க. பஸ் போயிடுது. இப்ப டிரைவரை மேல 304A சார்ஜ் பண்றாங்க. டிரைவரை கன்விக்ட் பண்றாங்க. இது இந்திய உச்சநீதிமன்றம் செல்லுது. இந்திய உச்சநீதிமன்றம் செல்லுது. இந்திய உச்சநீதிமன்றத்தில் நான் சொல்ற தீர்ப்பு குறிச்சிங்க. 2000 கிரிமினல் லா ஜெனரல், 2000 கிரிமினல் லா ஜெனரல் பேஜ் 3508, 2000 கிரிமினல் லா ஜெனரல் பேஜ் 3508. நீதியரசர் KT தாமஸ் RP சேத்தி பஸ்ல பயணம் செய்கிறார். பஸ்லேருந்து படியிலேருந்து விழுந்துருவார். பஸ்ல பயணம் செய்கிறார். படியிலேருந்து விழுந்துருவார். டிரைவரை கவனக்குறைவு அசட்டான செயல்னு முடிவு பண்ணி கண்டிஷன் பண்ணுவாங்க. இது மேட்டர் ரெக்கப் டு தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்க பாருங்க. இந்த தீர்ப்பு 2000 வந்ததுக்கு பிறகுதான் நம்ம படியிலேருந்து உழுற கேஸ் எல்லாம் டிரைவரை அக்யூட் பண்ண ஆரம்பிச்சோம். படியிலேருந்து உழுற கேஸ்ல டிரைவர் அக்யூட் பண்ண ஆரம்பிச்சு இப்ப படியிலேருந்து உழுறப்ப யாரோட கவன பொறுப்பு? ஒருத்தன் படியிலேருந்து இறங்கணும்னா டிரைவர் விசில் அடிக்கணும். ஒருத்தன் படியில இருந்து ஏறணும்னாலும் டிரைவர் விசில் அடிக்கணும். கண்டக்டர் விசில் அடிக்கணும். டிரைவர் யாரோட செய்யின்படி செயல்படுவார்? கண்டக்டர் டிரைவரோட விசிலுக்கு தான் கட்டுப்பட்டு செயல்படுவார். இருந்தாலும் டிரைவரும் கவனிக்கணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்க பாருங்க. கேஸ்லா பேரு முகமது அனாயுதீன் அலைஸ் மியாம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். முகமது அனாயுதீன் அலைஸ் மியாம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். பேசஞ்சர் while boarding bus falling down as bus moved forward, driver cannot be presumed to be negligent. நல்லா வார்த்தையை கவனிக்கணும். Driver cannot be presumed to be negligent. Further evidence such as driver moved bus suddenly or before getting signal from conductor is necessary for holding driver negligent. அதாவது further evidence such driver bus moved bus suddenly, அவன் திடீர்னு மூவ் பண்ணானா அல்லது சிக்னல் பிஃபோர் கெட்டிங் சிக்னல் ஃப்ரம் தி கண்டக்டர் மூவ் பண்ணானா, இதை பார்க்கணும். இதை பார்த்துட்டு இந்த இதில் சொல்லும் போது இட் குட் பி ஆக்சிடென்டல் டியூ டு தி நெக்லிஜென்ஸ் ஆஃப் தி பேசஞ்சர் himself. It could be due to the negligent taking of the bus by the driver. However, fasten liability within the driver for the negligent driving such situation, there should be the evidence that he moved the bus suddenly before the passenger could get into the vehicle, or that the driver moved the vehicle even before getting any signal from the rear side. It's wrong. A driver who moves the bus forward can be expected to keep his eyes ahead and possibility on the side also. A driver can take the reverse motion when the driver assumes that the vehicle can safely be taken backward. It is wrong proposition that any motor accident negligence of the driver should be presumed. அதாவது விபத்தை அனுமானிக்க கூடாது, விபத்திற்கு சான்று வேண்டும். நல்லா கவனிக்கணும். ஒரு விபத்து நடந்து போயிடுச்சுனாலே டிரைவர் தான் ஆக்சிடென்ட்டுக்கு பொறுப்புன்னு அனுமானிக்க கூடாது. டிரைவரோட செயல், அவருடைய கவனக்குறைவு என்ன, அவருடைய அசட்டுத்தனமான செயல் என்ன, அவனுடைய செயலால் தான் எதிரி, அதாவது இறந்து போனவர் இறந்தாருங்கிறதுக்கு ஒரு நெக்ஸஸ ப்ராசிக்யூஷன் கொண்டு வரணும். இந்த தீர்ப்பு வந்த பிறகுதான் படியிலேருந்து விழுந்த வழக்குகள்ல எல்லாமே டிரைவருக்கு அக்யூட்டல் கிடைக்க ஆரம்பிச்சது. ஏன்னா எந்த போலீஸுமே கண்டக்டரை சேர்க்க மாட்டாங்க. எந்த போலீஸுமே
கண்டக்டர் சேர்க்க மாட்டாங்க. இப்ப அடுத்தது பாருங்க, இப்ப 2001 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பேஜ் 852. இது நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. ஜஸ்டிஸ் ஞான பிரகாசம் 2001 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பேஜ் 852. Offense under increment 304A, driving vehicle at a high speed is not sufficient to bring home the offense under section. Act must be either rash or negligent. ஒருத்தன் வாகனத்தை வேகமா ஓட்டிட்டு போயிட்டாங்கிறதுனாலயே விபத்து நடந்துட்டு முடிவு கூற முடியாது. அவனுடைய கவனமின்மையான அசட்டுத்தனமான செயல் என்ன? இது நான் சொன்ன தீர்ப்பு 2001 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பேஜ் 852. அடுத்தது 2018 4 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பேஜ் 44. இந்த தீர்ப்பு ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேசையா கொடுத்தது. வி ஞானமூர்த்தி 2018 4 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல். வி ஞானமூர்த்தி வெர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்ட் பை தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், சென்ட்ரல் போலீஸ் ஸ்டேஷன், கோயம்புத்தூர். இது ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேசையா கொடுத்த தீர்ப்பு. லோயர் கோர்ட்ஸ் had assumed driving at a high speed by itself was negligent act. Speed by itself was not criteria to punish under section 304A IPC. Speed by itself was not a criteria to punish under section 304A IPC. Prosecution had not established beyond reasonable doubt that the accident happened only due to the rash and negligent driving of the petitioner. Judgments of the lower courts set aside. இது 2018 ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேசையா கொடுத்த தீர்ப்பு. 2017 1 லா வீக்லி கிரிமினல், 2017 1 லா வீக்லி கிரிமினல் பக்கம் 160. 2017 1 லா வீக்லி கிரிமினல் பக்கம் 160. இது ஜஸ்டிஸ் தேவதாசியா கொடுத்த தீர்ப்பு. எம் சுப்பிரமணிய ஸ்டேட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எடப்பாடி. Except a word fastly from the mouth of PW7, there is no indication from him that the accused came driving the bus at what speed and whether it was a rash and negligent manner. There is no material to decide what was the speed in which the bus driver came driving the bus. In this case, the eyewitnesses did not dispose that the bus driver had driven the bus in a rash and negligent manner. Rash and negligent evidence இல்லாம வெறும் ஸ்பீடுக்கு மட்டும் எவிடன்ஸ் இருந்தா கன்விக்ட் பண்ண முடியாது. அடுத்து 2016 லா வீக்லி கிரிமினல் பேஜ் 39. இப்போ நிறைய ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா கொலிஷன் பிட்வீன் டூ வெஹிக்கிளாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் கேஸை நடத்தணும்னாலே ஃபஸ்ட்டு ஸ்கெட்சை பார்த்துக்கணும், போலீஸ்காரங்க போட்டிருக்க வரைபடத்தை பார்த்துக்கணும். அடுத்தது எதை பார்க்கணும்னா எம்இ ரிப்போர்ட்டை பார்க்கணும். எம்இ ரிப்போர்ட்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் லாரிக்கு வெஹிக்கிளுக்கு எந்த சைடு டேமேஜ் இருக்கு, எந்த சைடு டேமேஜ் இருந்தால் யார் மோதி இருக்க முடியும், நம்ம பண்ணிடலாம். இப்போ 304A கேஸில் கிராஸ் பண்ணணும்னா ஸ்கெட்சை பார்த்துக்கணும், எம்இ ரிப்போர்ட்டை 2 எம்இ ரிப்போர்ட்டையும் பார்த்துக்கணும், வெஹிக்கிளுக்கு எந்த சைடு டேமேஜ் இருக்குன்னு பார்த்துக்கணும். இப்போ நான் சொல்கிற கேஸ் 2016 1 லா வீக்லி கிரிமினல் பேஜ் 39. இது எங்களுடைய குருநாத ஜஸ்டிஸ் நாகம்தையா கொடுத்தது. முகமது முஸ்தாஃபா வெர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்ட் பை தி சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வளந்தூர் போலீஸ் ஸ்டேஷன், மதுரை டிஸ்ட்ரிக்ட். இதில் சொல்லும் போது சொல்லுவார் பாருங்க, எவ்வளோ அழகாக அழைப்பார் பாருங்க. நவ் when there were 2 vehicles coming from the opposite directions, the prosecution should clinchingly prove that the vehicle driven by the accused was driven rationally and negligently. இப்போ 2 வாகனம் ஒன்றுக்கு ஒன்று மோதிக்குது. எந்த வாகனம் வேகமாக வந்தால் மட்டும் போதாது, எந்த வாகனம் முரட்டுத்தனமாகவும் கவனமின்மையாக வந்துச்சு, எந்த வாகனம் முரட்டுத்தனமாகவும் கவனமின்மையாக வந்து ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சு. It is of course that the plea of contributory negligence is not available for the defense in a criminal case where one of the driver is prosecuted for the offense under section 304A. Contributory negligence on the part of the deceased may be a mitigating circumstance of the purpose for deciding the quantum of punishment, but at the same time that it will not rescue the accused from the clutches of law from being punished for the offense. நீங்க ஆக்சிடென்ட் கேஸ் நடக்கும்போது உங்களுக்கு ஒன்று டக்குன்னு நினைப்போறணும். நான் ஐபிசியில் படிக்கும்போது உங்களுக்கு எக்ஸப்ஷனில் சொல்லிக் கொடுத்தேன். செக்ஷன் 80ல் இல்லுஸ்ட்ரேஷன் 1 சொல்லிக் கொடுத்தேன். இல்லுஸ்ட்ரேஷன் 1 என்ன, ஒரு கப்பல் போயிட்டே இருக்கும்,
கப்பல்ல ஒரு மாலுமி உட்கார்ந்து இருப்பார். எதுக்குற அந்த கப்பல்ல ஒரு போட் ஒரு 30-40 பேர் வரும். அந்த போட்டு மேல மோதாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாரு, அவர் லைட்டா அந்த படகை அந்த கப்பலை திருப்புவார். அது 2 பேரும் மேல உள்ள ஒரு படகு மேல மோதிரும். 2 பேர் மேல உள்ள படகு டு அவாய்ட் எ கொலிஷன் ஆஃப் ஒரு பெரிய விபத்தை தவிர்க்கிறதுக்காண்டு ஒரு சிறிய விதத்தை மோதுவார். ஒரு 2 பேர் கொண்டாரு. இப்ப இது அஃபென்ஸ் ஆனா அக்கார்டிங் டு 80 ஐபிசி படி இல்லிஸ்ட்ரேஷன் 1 படி அஃபென்ஸ் கிடையாது. கொஞ்சம் ஆக்சிடென்ட் கேஸ்லனா பொருத்தி பார்க்கணும். அடுத்தது பாருங்களேன் 2017 ஒன் மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் 627 பேஜ் 627 பேஜ் 627 இதுல பாருங்க. இது ஜஸ்டிஸ் பாரதிதாசன் ஐயா சி குணசேகரன் வெர்சஸ் ஸ்டேட். இதுல இப்ப prosecution case the petitioner driving bus dash against mobbed and caused death of disease. Evidence of the while they were traveling in the mobbed along with the disease, bus driven by the accused came in high speed and dashed against mobbed while overtaking another vehicle. Disease fell down and rear vehicle of bus ran over him. Pudal 1 and 2 being interested witness, their evidence required close scrutiny. Pudal 2 in cross examination stating that since he was sitting in middle of mobbed, he could not notice how bus was driven, hence the accused may be acquitted. நீங்க இந்த மாதிரி தீர்ப்பெண்ணா படிச்சு பார்த்தாதான் 304A கேஸ் எப்படி நடத்துறதுங்கிற ஒரு ஈஸியான முடிவுக்கு வரலாம். அடுத்தது பாருங்களா 2014 ஒன் லா வெஹிக்கிள் கிரிமினல் பேஜ் 547 2014 ஒன் லா வெஹிக்கிள் கிரிமினல் பேஜ் 547 இது கேபிகே வாசியமா ஜட்ஜ்மெண்ட் Nandakumar versus state. Considering the time and place of the accident, which the accident occurs, direction from which the deceased was about to cross the road, absence of light coupled with the failure of the witnesses to depose about the manner of accident would only lead to the serious doubt. இப்ப இதையெல்லாம் விட ஜஸ்டிஸ் ராஜேந்திரன் ஐயா ஜஸ்டிஸ் விமலா அம்மா எல்லாம் பல தீர்ப்புகள் கொடுத்துருக்காங்க. நேரம் இல்லை. அக்யூஸோட ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். புடல் ஒன்றை விசாரிக்கும் போது ப்ராசிக்யூட்டர் என்ன பண்ணணும், அந்த நிற்கிற எதிரி தான் வாகனத்தை ஓட்டுனார்னு எடுக்கணும். நான் என்னுடைய 35 ஆண்டு அனுபவத்தில் சொல்கிறேன், நிறைய ஏபிபி அதை எடுக்கிறதே கிடையாது. நம்மளும் அதை டிஸ்பியூட் பண்றது கிடையாது. இப்ப அக்யூஸ் ஓட்டுனான்னு எவிடன்ஸ் இல்லாம எப்படி கன்விக்ட் பண்ண முடியும்? இந்த வாகனத்தை சம்பவ நாளில் இந்த எதிரி தான் ஓட்டினார். இது பை மிஸ்டேக் நிறைய ஏபிபி என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, அவசரத்தில் அவங்க ஏபிபி வரதுக்கு முன்னாடி கோர்ட்டில் எவிடன்ஸ் எடுத்துருவாங்க. கோர்ட்டில் வரதுக்கு முன்னாடி ஏபிபி இந்த ஆஜர் எதிரி தான் அந்த வாகனத்தை ஓட்டுனாருங்கிறது லேக்காக இருக்கும். இப்போ ஆஜர் எதிரி தான் வாகனத்தை ஓட்டுனாருன்னு ஒரு சாட்சியும் சொல்லாத போது ஹவு டு கன்விக்ட் தி அக்யூஸ்? இந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய தீர்ப்பு இருக்கு. நீங்கள் எவிடன்ஸ்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க. ஆக 304A நடத்தணும்னா ஃபர்ஸ்ட் கட்ட படிச்சு பார்க்கும்போது ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்டுக்கு 1613 ஸ்டேட்மெண்ட்ல எஃப்ஐஆர்ல என்ன இருக்கு பார்க்கணும். ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்டுக்கு எஃப்ஐஆர்ல 1613 என்ன பார்க்கணும். இதையெல்லாம் விட நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல லிமிடேஷன் மேட் அவுட் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். ஏன்னா 304Aக்கு அதிகபட்ச தண்டனை 2 years, அதே மாதிரி 338க்கு அதிகபட்ச தண்டனை 2 years. போலீஸ்காரங்க சார்ஜிட்டே வித்தின் 3 yearsக்குள்ள போட்டுருக்கணும். வித்தின் 3 yearsக்குள்ள அக்கார்டிங் டு 468 CRPC இப்படி போட்டுருக்கணும். நிறைய கேஸில் போலீஸ்காரங்க தவறி சார்ஜிட்டு என்ன பண்ணுவாங்க, 3 வருஷம் கழிச்சு கொடுத்துருப்பாங்க. இதை கோர்ட்டும் சில இடத்துல ஃபைல் எடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 2D ஸ்டாப் தி ப்ரொசீடிங்ஸ் கேட்கலாம். 2D ஸ்டாப் தி ப்ரொசீடிங்ஸ் லிமிடேஷன் பாயிண்ட்ல கேட்கலாம். 2D ஸ்டாப் தி ப்ரொசீடிங்ஸ் லிமிடேஷன் பாயிண்ட்ல கேட்கலாம். இதெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கிரிமினல் ட்ரையல் நடத்துகிற நண்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் லிமிடேஷன் பாருங்க. அடுத்து ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்டுக்கு எவிடன்ஸ் இருக்கான்னு பாருங்க. மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்னா காம்டன் டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கான்னு பாருங்க. இப்ப நெக்லிஜென்ட் ஆக்டுக்கு எம்இ ரிப்போர்ட்ல கொலிஷன்னா எந்த வாகனத்துல டேமேஜ் இருக்குன்னு பாருங்க. ஏஆர் என்ட்ரில எடுத்தோன்னு போய் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி